अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। قال الله تبارك وتعالى في مقدم تنزيل العليم في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال نبينا صلى الله عليه وسلم من صلى عليه صلاة واحدة صلى الله فيه عشرة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடரான சகாபாக்களின் வாழ்வினிலே என்ற இந்த வாழ்வியல் தொடருடைய 56வது வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில், சிறந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எந்த நன்மை நாடி இங்கே நம்மை ஒன்று கூட்டினானோ, எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கூடினோமோ அந்த நோக்கம் நிறைவேறி அல்லாஹ்விடத்தில் அளப்பரிய நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்வானாக என்று முதற்கண் துஆ செய்தவனாக நம்முடைய இந்த வரலாற்று வகுப்பிலே இந்த வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியும் உம்மஹாத்துல் மூமினீன் மூமின்களுடைய தாயாகவும் இருக்கக்கூடிய அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றுடைய சில பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்களை பொறுத்தவரையில, நம்முடைய தாய்மார்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்னால் அதிகமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனைவி யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை நாம் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பல வாரங்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு அவருடைய வரலாறு பறந்து விரிந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கத்திற்காக அவருடைய அறிவை செலவழித்த விதம் என்பது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சிறப்பை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை பெயர் யார் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னை ஆயிஷா அவருடைய தந்தை பெயர் என்ன என்று யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியுமா? என்ன பேரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை பெயர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபித்தோழர், எல்லோருடைய உள்ளத்திலும் குடியிருக்கக்கூடிய நபித்தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தவப்புதல்வியாக அன்னை ஆயிஷா அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய தாயார் பெயர் என்னன்னு சொன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் பெயர் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தம்பதிக்கு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய இந்த தம்பதிக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது பிறக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 45வது வயதில், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 45 வயது இருக்கும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கிறார்கள். அதாவது தூதுத்துவத்துடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூதுத்துவத்துடைய 5 ஆண்டுகளுக்கு பின்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு நபியாக ஆக்கப்பட்ட பின்னால், நபியாக ஆன பின்னால் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கிறார்கள். மற்ற எல்லா மனைவியருமே தூதுத்துவத்திற்கு முன்னாடி பிறந்தவர்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் மட்டும்தான் தூதுத்துவத்திற்கு பின்னாடி பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் பிறந்தவர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்திற்கு பின்னால் இஸ்லாத்தில் பிறந்த ஒரு மனைவி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மற்ற மனைவியர் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணியை ஏற்று இஸ்லாத்தில் சங்கமித்தவர்கள். ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் பிறக்கும் போதே இஸ்லாத்தில் பிறந்தவர்கள். இஸ்லாம்னா அதுக்கு முன்னாடி இஸ்லாம்ல அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரீப்ரெஷ் பண்ண பின்னாடி, அந்த ரீப்ரெஷ் பண்ண பின்னாடி இஸ்லாத்தில் பிறந்தவர் தான் யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நான் என்னுடைய பெற்றோரை, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என்னுடைய பெற்றோரை நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக நான் பார்த்தேன். அதாவது அவருடைய பெற்றோர் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, அவருடைய பெற்றோர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் அவர்களும் உம்முருமான் அவர்களும் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் அவர்களை, என்னுடைய பெற்றோரை எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், அவர்களை இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக பார்த்தேன். அதாவது இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கும் நாம எப்படி பிறந்திருக்கோம், இப்ப நாம எப்படி இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்திருக்கோமோ, நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களாக இருந்த காரணத்தினால நாம எப்படி இஸ்லாமிய தாய்க்கு தந்தைக்கு பிறந்திருக்கோமோ, அதே போன்று அன்னை ஆயிஷா அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி உம்முருமான் அவர்களும் இஸ்லாத்தை தழுவி இருந்த காரணத்தினால் அவர்கள் பிறக்கும் போதே இஸ்லாமிய பெண்ணாகத்தான் அன்னை ஆயிஷா அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தி நாம புகாரில 6079வது இலக்கத்தில் பார்க்க முடியும். இப்படியான ஒரு சிறப்பு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. இதை தெளிவாக நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுமியாக இருக்கும் போது, அன்னை ஆயிஷா அவர்கள் சிறுமியாக மக்காவில் இருக்கும் போது அவருடைய வயசு அப்பதான் பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ஆரம்பித்து 5 ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிறுமியா இருந்தாங்க. அந்த சிறுமியாக 5 வயது 6 வயது இருக்கக்கூடிய சிறுமியாக இருக்கும் போதே அவர்கள் அபரிதமான சிந்தனை ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் அபரிதமான ஒரு அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய தோழிகள் சகிதமாக, சிறுமிகள் தானே அவங்க, ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை தானே, அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய தோழிகள் சகிதமாக பொம்மையில வச்சு விளையாடுவாங்க. பொம்மையில வச்சு விளையாடும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்பாங்கன்னா, வருவாங்க. வந்த உடனே அந்த சிறுமிகள் தோழிகள் என்ன செய்வாங்கன்னா, திரைக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே அந்த சிறுமிகள், அன்னை ஆயிஷா அவர்களோடு விளையாண்டு கொண்டிருந்த அந்த சிறுமிகள் என்ன செய்வாங்கன்னா, திரைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க வாங்க விளையாடுங்க அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப விளையாடுவாங்க. அப்படி நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கும் போது ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அன்னை ஆயிஷா அவருடைய பொம்மை இருக்கு பாருங்க, பொம்மையில வச்சு விளையாண்டு இருக்கும் போது அந்த பொம்மையில ஒரு குதிரைக்கு ஒரு ரெக்கை இருக்கும், குதிரைக்கு 2 இறக்கை இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வச்சு விளையாண்டு இருக்காங்க. அப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஆயிஷா அம்மாட்ட, ஆயிஷாவே என்ன உன்னுடைய குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது, உன்னுடைய குதிரைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குதிரைக்கு ரெக்கை இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள குதிரைக்கு ரெக்கை கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேடிக்கையாக ஆயிஷா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, என்ன ஆயிஷாவே உன்னுடைய குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அப்ப ஆயிஷா அம்மா என்ன, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருக்கவில்லையா? எப்படி கேட்கிறாங்க பாருங்க, அந்த சிறு வயசு 5 வயசு 6 வயசுக்கு உட்பட்ட அந்த சிறுமி சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருக்கவில்லையா, அப்ப ஏன் குதிரைக்கு இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்திருக்கலாம், ஒருவேளை அவர்கள் அறிந்திருக்கலாம், அந்த சம்பவம் என்ன நமக்கு உள்ள போகல, அதனால இதை முழுசா சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கும் போது பொம்மை தானே எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அவர் அறிவுபூர்வமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரெக்கை இருக்கவில்லை என்று கேட்கிறான்னு சொன்னா, அந்த சின்ன வயசுல 5 வயசு 6 வயசு இருக்கும் போது அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கு என்பதை நாம் என்ன செய்யறோம், இந்த ஒரு செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது திருமணம் செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே 2வது திருமணம் செய்றாங்க. கதீஜா அம்மாவுக்கு பின்னாடி சௌதா அவர்களே 2வது திருமணம் செய்றாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே, அவர்கள் மனப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே 3வதாக யாரை திருமணம் பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பண்றாங்க. ஆயிஷா அவர்களை திருமணம் செய்யும் போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிறார்கள், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயிஷா அம்மா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக திருமணம் செய்றாங்க. அப்படி திருமணம் செய்யும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வயசு என்னன்னு சொன்னா, அவர்களே சொல்றாங்க, நான் 6 வயது இருக்கும் போது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து கொண்டார்கள். 6 வயசுனா 16 வயசு கிடையாது, வெறும் 6 வயசு. 6 வயது உடையவளாக நான் இருக்கும் போது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்தார்கள். அதே மாதிரி எனக்கு 9 வயதான போது நான்
அதாவது வயசுக்கு வரக்கூடிய அதாவது பருவத்தை எய்த போது 9 வயசுல பருவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த 9 வயது நான் பருவத்திற்கு வந்த போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு தாம்பத்தியத்தை தொடங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது எனக்கு 18 வயசு. நல்லா பார்த்தவங்க அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. அவர்களை திருமணம் செய்யும் போது 6 வயது, அவர்கள் இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது 9 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அன்னை ஆயிஷா அவர்களுக்கு வெறும் 18 வயசு தான். வெறும் 18 வயசு தான். இந்த அளவுக்கு ஒரு சிறிய சிறுமியாகத்தான் அன்னை ஆயிஷா அவர்கள் இருந்தார்கள். இது புகாரில 5133வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்களா இல்லையா? இதை பற்றி என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்துடைய எதிரிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு சிறுமியை போய், ஒரு விளையாட்டு பிள்ளையை போய் முகமது கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த அளவுக்கு இவர் காம கொடூரராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க. உண்மை அதுவல்ல. உண்மை அதுவல்ல. என்னன்னு சொன்னா, அதாவது குழந்தை திருமணம் என்பது உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கு. இன்னைக்கு நேரத்துல பல்லாயிரம் ஆண்டுகளாக குழந்தை திருமண முறை இருக்கிறது. அந்த குழந்தை திருமண முறை அவங்களுடைய கலாச்சாரத்தை உட்பட்டது, உடல் ரீதி சம்பந்தப்பட்டது கிடையாது. குழந்தை திருமணம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை திருமணம் என்பது அனைத்து நாடுகளிலும் இருந்திருக்கிறது, அரபு நாடுகளிலும் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த திருமணம் நடந்தது. இன்றைக்கு இந்தியாவில் கூட எங்க விமர்சனம் அதிகமாக வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதிகமாக வைக்கிற யாருன்னு சொன்னா, இந்தியாவில் உள்ள இந்துத்துவாக்கள் அதிகமாக வைப்பாங்க. முகமதை பார்த்தீங்களா, ஒரு சின்னஞ்சிறிய விளையாட்டு பிள்ளைய போயிட்டு முகமது கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு எதுன்னு சொன்னா, உலகத்திலே குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடு என்று சொல்லி யூனிசெஃப் சொல்லக்கூடிய நாடு எது? இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடியவர் யார் அதிகமாக குழந்தை திருமணம் பண்றதுன்னு சொன்னா, யார் இன்றைக்கு நம்ம விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த திருமணத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக திருமணம் செய்யறாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், ராஜஸ்தான்ல, பீகார்ல அங்கெங்கெல்லாம் நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் நீங்க செய்தியில் பார்த்திருக்கலாம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை திருமண தடை சட்டம் எப்போது வருது தெரியுமா? குழந்தை திருமண தடை சட்டம் என்பது ஆங்கிலேயுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிறந்த உடனே கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி 5 வயசு 4 வயசு அப்படிலாம் கூட திருமணம் நடந்திருக்கு. அப்போ எப்போது அந்த திருமண தடை சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் 1891 ஆங்கிலேய அரசு தான் என்ன செய்யறான், சட்ட முன்வடிவு கொண்டு வர்றான். 1891 இந்த குழந்தை திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்ட முன்வடிவை கொண்டு வர்றான். அதற்கு பின்னாடி 1929 தான் அமல்படுத்தப்படுகிறது. அவன் என்ன செய்யறான், 1891 சட்ட முன்வடிவை கொண்டு வந்தாலும் கூட எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்த்தது யாரு? முஸ்லிம்கள் எதிர்க்கல. இந்த குழந்தை திருமண தடை சட்டம் வேண்டும் என்று ஆங்கிலேயன் கொண்டு வந்த போது, அந்த மசோதாவை கொண்டு வந்த போது எதிர்த்த முஸ்லிம்கள் கிடையாது, மதத்தில் தலையிடுகிறார் என்று சொல்லி அன்னைக்கு எதிர்த்தவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்துத்துவாக்கள் தான். அவர்கள் தான் விமர்சித்தார்கள், அரசை விமர்சித்தார்கள், எதிர்த்தார்கள். அப்படி எதிர்க்கப்பட்ட நேரத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் 1929 செப்டம்பர் 28ஆம் நாள் தான் 1929 செப்டம்பர் 28ஆம் நாள் தான் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் திருமண தடை சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் 1929 தான் அமலுக்கு வருகிறது. அப்ப அது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? குழந்தைகளை திருமணம் செய்யலாம் என்ற ஒரு பாரம்பரியமிக்க கலாச்சாரம் அப்போது வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கிறது. அப்ப ஆங்கிலேயன் தான் தடை சட்டத்தை கொண்டு வருகிறான் என்பதை நாம் என்ன விளங்கிக்கணும். அப்ப என்னமோ இது இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயத்தையும், உலகத்துல எங்குமே குழந்தை திருமணம் நடக்காத மாதிரியும், ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல்ல குழந்தை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சிலர் நம்பிக்கொண்டும் இருக்கிறார் என்பதுதான் வேதனையான விஷயம். நம்ம மக்களை என்ன செய்வாங்கன்னா, ஏன் எவ்வளவு பெண்கள் இருக்கும்போது ஏன் ஆயிஷாமா போய் சின்ன திரும்பி போய் 6 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்களை யோசிப்பாங்க. அதல்ல, நம்முடைய நாட்டில் கூட நீங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டில் கூட கொண்டான் கொடுத்தான் கேள்விப்பட்டிருக்கலாம். கொண்டான் கொடுத்தான் என்று ஒரு பேர் உண்டு. கொண்டான் கொடுத்தான்னா என்ன? அண்ணனும் தங்கச்சியும் தங்களுக்குள்ள சம்பந்தம் வைத்துக் கொள்வதற்காக குழந்தை பிறந்த உடனே பேசி வச்சுருவாங்க. அண்ணனும் தங்கச்சியும் அல்லது அக்காவும் தம்பியும் சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி என்னுடைய மகளை என்னுடைய அக்கா மகனுக்கு அல்லது என்னுடைய அக்கா மகளை என்னுடைய மகனுக்கு என்ற ரீதியில அந்த ரத்த பந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கொண்டான் கொடுத்தான் என்ற முறையில் என்ன செய்வாங்க, பேசி வைத்துக் கொள்வார். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே பேசி வச்சுட்டு அது அப்படியே எப்போ வயசுக்கு வரும்னு எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. எப்போ குழந்தை வயசுக்கு வருகிறதோ உடனே நெஞ்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த நேரத்தில் வயசுலாம் பார்த்துக்க மாட்டாங்க. 10 வயசுல வயசுக்கு வந்தாலும் சரி, 11 வயசுல வயசுக்கு வந்தாலும் சரி, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னுடைய அம்மாவோட அம்மா, நாங்க பெத்தான்னு சொல்லுவோம். என்னுடைய அம்மாவோட அம்மா 12 குழந்தை பெற்றுச்சு.
அப்போ நான் கேட்டேன், எனக்கு ஒரு பிராயம் வந்த பின்னாடி ஒரு 8, 9 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கேட்கும்போது என்ன பெத்தா 12 பிள்ளை பத்திரிக்கை நீ எப்போ கல்யாணம் முடிச்சா அப்படின்னு கேட்டா, அது 11 வயசுல நான் கல்யாணம் முடிச்சேன்டா அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது. வயசுக்கு வந்து விட்டால் உடனே என்ன செஞ்சுவாங்க, திருமணம் செய்து வைக்கக்கூடிய காலகாலமா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு கூட வந்துட்டு இவ்வளவு தடை சட்டம் இருந்தும் கூட இன்றைக்கு கூட குழந்தை திருமணம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இப்படியான நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அரபு கலாச்சாரத்தில் இருந்த ஒரு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே தவிர இது ஏதோ புதுசாக வந்து காமத்தின் காரணமாக செய்தார் என்பது அப்பட்டமான ஒரு வடிகட்டிய ஒரு குற்றச்சாட்டு என்பதை நம்ம விளைவிக்கணும். இப்போது வந்து திருமண வயசு என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு 18 வயசு இருக்கணும், ஆண்களுக்கு 21 வயசு இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய திருமணத்தை நீங்க எடுத்து பாருங்க. 10 சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் வந்துட்டு கல்யாண மண்டபம் கொடுக்கானா, 10 சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் நடத்தி வைக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது, நடந்து கொண்டு தான் இருக்கிற. எப்போ பிரச்சனை வந்து தெரியுமா? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே வந்து அங்கிருந்து வந்து பாப்பாங்க, உங்க மகளுக்கு என்ன வயசு, மகனுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர கம்ப்ளைண்ட் என்ற ஒன்று போகாத வரைக்கும் நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாலும் யாரும் வந்து கேட்க போற. அப்படிதான் இருக்கு நம்ம நாட்டோடைய நடைமுறை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த 120 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாட்டில் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு சர்டிபிகேட் வாங்கி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க முடியாது. நடைமுறை சாத்தியமற்றதுதான். சட்டம் என்பது ஏட்டளவில் இருக்கிறத விட செயல்பாட்டளவில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வயதெல்லாம் மக்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் வந்து நம்முடைய கடமை தீர்ந்தால் போதும் என்ற அடிப்படையில் தான் அந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கு என்பதை நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு விஷயம். இது வந்து ஆக குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டிற்கான இது பதில். இது அன்பிற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 6 வயதில் திருமணம் செய்தாலும் அவர்கள் வந்து வயதிற்கு வரும் வரை, அவர்கள் வயதிற்கு பூப்படையும் வரை அவர்கள் யாரோடு இருந்தார்கள் தெரியுமா? அவருடைய பெற்றோரோடு தான் இருந்தார்கள். அவர்கள் பூப்படையும் வரைக்கும் பெற்றோரோடு தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை திருமணம் செய்த பின்னால் 2 ஆண்டுகள் அல்லது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து மதினா போறாங்க. மதினா போன பின்னாடி தான் நான் முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினா போறாங்க. அந்த மதினா போன பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஆயிஷா மதினா வர்றாங்க. மதினாவில் தான் அவர் என்ன செய்யறாங்க, பருவத்துக்கு வர்றாங்க. அதற்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். ஆக வந்து 6 வயதில் திருமணம் செய்தாலும் அந்த 6 வயதில் அவர் எதுவுமே செய்யல, யாரும் செய்யவும் முடியாது. அதுக்கு திருமணம் என்ற ஒரு சடங்கு நடந்ததை தவிர அவர் இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தது மதினா சென்ற பின்னால் 9 வயதில் தான் என்பதை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 9 வயதில் அவர் வாழ்க்கையை தொடங்கி 9 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக 18 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். 18 வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விடுகிறார் என்ற செய்தி நாம் என்ன பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருமணத்திற்கு முன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணத்திற்கு முன்னால் சில விஷயங்கள் நாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை திருமணம் செய்த பின்னாடி பிற்காலத்தில் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி 2 முறை உன்னை கனவுல பார்த்தேன், 2 முறை கனவில் கண்டேன். அது யாருக்கு எப்படி கண்டேன்னு அவங்க வந்து விளக்கும் போது சொல்றாங்க, உன்னை வந்து ஒரு தாம்பாளத்துல பட்டு துணியால் போர்த்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்து என் முன்னால் காட்டினார்கள். என்னுடைய கனவில உன்னை தாம்பாளத்தில் வைத்து பட்டு துணியால் போர்த்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன்னால் வந்து கொண்டு வந்து காட்டினார். 2 முறை இப்படி பார்த்தேன். அப்படி கொண்டு வந்து காட்டும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த முக்காடை திறந்து பாருங்க. ஆயிஷா வந்து முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த முக்காடை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து பார்க்கும்போது ஆயிஷா அவர்கள் இருப்பார்கள். அப்போது நான் மனதில் நினைத்துக் கொள்வேன், என்ன நினைத்துக் கொள்வேன் என்று சொன்னால், இந்த கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, எனவே அல்லாஹ் வந்து இதை நிறைவேற்றி வைப்பான் என்று நான் சொல்லிக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா அவரிடத்துல பின்னாடி சொல்லி காட்டுவாங்க. அப்போ வந்து இந்த திருமணம் எப்படி நடந்திருக்கு என்று சொன்னால், ஏதோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி அவங்களா முடிச்சுக்கிட்டாங்கன்றதுலாம் சாதாரண உலக ரீதியாக பார்த்தாலும் கனவு யார் மூலமா வருது? நுபுவத்துடைய, அதாவது கனவை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுடைய கனவை பொறுத்த வரைக்கும் அது நுபுவத்துடைய ஒரு அங்கம், வஹியுடைய ஒரு அங்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க போகும்போது அல்லாஹ் வஹி அறிவிச்சானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி இறக்கி அதுக்கப்புறம் வந்து கூட்டு போய் அறுத்தாங்களானா இல்லை, அறுக்க போனாங்களானா இல்லை, கனவுல வந்ததுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுல என்ன வந்துச்சு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பது போன்று அல்லாஹ் கனவை காட்டினான். அந்த கனவை அல்லாஹ்வுடைய கட்டளையாக ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்று யார் அறிவிக்கிறது? அல்லாஹ்
அறிவித்திருக்கிறான். அப்ப அன்னையுடைய திருமணத்தில் இப்படியான ஒரு சிறப்பு இருக்கு என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியின் காரணமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் காரணமாக அன்னை அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக அல்லாஹ் ஆக்கி தந்தான் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இந்த செய்தி வந்து புகாரில 3895 இலக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹ் இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அறிஞர்கள் காரணம் சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த திருமணத்தை பற்றியும் நாமளாக ஒரு காரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த திருமணத்தை பற்றியும், ஏன் பல திருமணங்கள் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயா சொல்லியிருக்காங்களா நான் ஏன் இத்தனை திருமணம் பண்ண தெரியுமா, எங்கேயா காரணம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லல. அதே மாதிரி வந்து இன்னாரு நான் என்ன காரணத்துக்காண்டி திருமணம் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த மனைவி ஹதீஜாவை நான் என்ன காரணத்துக்காண்டி பண்ணேன், சௌதாவை என்ன காரணத்துக்காண்டி பண்ணேன், ஆயிஷாவை என்ன காரணத்துக்காண்டி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணத்தை பற்றி அவர்கள் சொல்லாத விளக்கத்தை நாம சொல்லக்கூடாது. இன்னைக்கு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல குறிப்பாக தௌஹீது வட்டத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாற்றார் விமர்சனம் பண்றாங்க பாருங்க, அவர்களுக்கு பதில் தர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொந்த கருத்தை விளக்கமாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுல என்ன ஒரு அறிஞர் வச்சு விளக்கம் சொல்றாரு, ஆயிஷா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் திருமணம் செய்தார்கள் தெரியுமா? காமத்தின் காரணமாக அல்ல, ஆனால் எதற்காக தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறது, இந்த நட்பு மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய தூதரோடு எனக்கு உறவு வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பினார்கள். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலண்டரியா போய் இணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து என்னுடைய மகள் ஆயிஷாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை திருமணம் செய்தார் என்று ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணம் எங்க இருக்குது, எந்த ஹதீஸ்ல இருக்குது, சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வந்து நட்பு என்ற ஒரு வட்டத்தை தாண்டி எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறவு வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று சொல்லி எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக, விமர்சனங்களை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியான பொய்யான காரணங்களை சொல்லக்கூடாது, கையில மடியில போட்டு சொல்லக்கூடாது. அப்ப என்ன நடக்குது, எப்படி இந்த திருமணம் நடக்குன்னு சொன்னா, ஒன்னு அல்லாஹ் கனவுல காட்டிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்று. இன்னொரு பக்கம் நாம பார்க்கும்போது எப்படி இந்த திருமணம் நடக்குன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று ஆயிஷாவை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்கிறாங்க. யார் வந்து கேட்கல? அபூபக்கர் அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கல. இவங்க சொல்றது மாதிரி அபூபக்கர் வந்து யார்கிட்ட வந்து கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என் மகளை கட்டிவிங்க அப்படின்னு சொல்லல. இவர்கள் அப்படி காரணம் சொல்லி இருக்காங்க, நட்புக்காண்டி உறவுக்காண்டி அப்படி வந்து செஞ்சு வச்சாங்க அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. அது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து ஆயிஷா அவர்களை பெண் கேட்கிறாங்க. ஆயிஷா அவர்களை எனக்கு திருமணம் செய்து வைங்களா அப்படின்னு பெண் கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியா சரி கட்டிவிங்க அப்படின்னு உடனே சொல்லல. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்க சகோதரனாச்சே, நான் வந்து உங்களுடைய சகோதரனாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் நீங்கள் என்னுடைய சகோதரர். உடன் பிறந்தவங்க கிடையாதுல, ரெண்டு பேருமே கூட பிறந்தவங்க கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் நீங்கள் என்னுடைய சகோதரர். ஆனால் ஆயிஷாவை பொறுத்தவரை எனக்கு மனம் முடிப்பதற்கு தகுதியானவர் தான், எனக்கு மனம் முடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்டவர் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்ன பின்னாடி தான் உடனே அதுக்கு பின்னாடி தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப இதான் யதார்த்தமான உண்மை. இது வந்து சஹீஹ் புகாரில 5081 இலக்கத்திலையும் பார்க்கணும். ஹதீஸ்ல என்ன வருதோ அதைத்தான் விளக்கமா சொல்லணுமே தவிர நாம ஒரு சுய விளக்கம் கொடுக்க கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை வேண்டி விரும்பித்தான் திருமணம் செய்தார்களே தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உறவுக்காக என்ன செய்யல, திருமணம் செய்யவில்லை என்பதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வந்து அவர்கள் திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மனைவியரை திருமணம் செஞ்சிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த 12 மனைவியர்ல ஒரே ஒரு கன்னிப்பெண் யாருன்னு சொன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் மட்டும்தான். மற்ற எல்லாருமே விதவை தான், மற்ற எல்லாருமே விதவையரைத்தான் திருமணம் செய்தார்கள். ஒரே ஒரு கன்னிப்பெண் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஒரு சிறப்பு. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அபூபக்கர்னா என்ன அர்த்தம்? அபூபக்கர்னா கன்னியின் தந்தைன்னு அர்த்தம். அவங்க பேர் அப்துல்லா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேர் என்னது? அப்துல்லா. நம்ம ஏற்கனவே வரலாறு பேசும்போது சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க என்ன பேர் இருக்கு நீ சமுதாயத்துல? அபூபக்கர் தான் பேரு. அப்ப அபூபக்கர்னா என்ன அர்த்தம்? கன்னியின் தந்தைன்னு அர்த்தம். அந்த கன்னி யாரு? ஆயிஷாமா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்ல கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் செய்யப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் மட்டும்தான் வந்து, அதாவது ஆயிஷாமாவுக்கு முதல் கணவர் யாரு?
ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க முன்னாடி திருமணம் கிடையாது, பின்னாடி திருமணம் கிடையாது. ஒரே கணவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மட்டும்தான். மற்ற மனைவியருக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக 1 அல்லது 2 திருமணங்கள் நடந்திருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் ஒரே திருமணம், ஒரே கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு மட்டும்தான். இது ஒரு விஷயம். அதே போன்று நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சீரிய சிந்தனை ஆற்றல் மட்டுமல்ல, அவர்களுக்கு சீரிய நினைவாற்றல் அதிகம். நாம காலையில் என்ன சாப்பிட்டோம் நாளை கேட்டா தெரியாது, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம்ட்டு நாளை கேட்டா தெரியுமா? தெரியாது. நம்முடைய நினைவாற்றல் அந்த லட்சணத்தில் இருக்குது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், மக்காவில் அவங்க இருந்த வரைக்கும் என்ன வயசு? அதிகபட்சம் 8 வயசு தான். மக்காவில் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு 8 வயசு தான் அதிகபட்சம். இந்த 8 வயதுக்குள்ளாக அவர்கள் அறிவித்த பல ஹதீஸ்கள் இருக்கு. மக்காவில் நடந்த சம்பவங்களை, மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்த காலத்தில் அங்கு நடந்த பல ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? நாம ஒரு ஹதீஸை சொல்லும் போது ஹதீஸ்ல என்ன வார்த்தை அக்யூட்டா வருதோ அதே மாதிரி நம்ம சொல்லுவோமா? ஹதீஸ் நம்ம அரபில சொல்றா இருந்தாலும் சரி, தமிழ்ல சொல்றா இருந்தாலும் சரி, ஹதீஸ்ல என்ன வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே வார்த்தை அக்யூட்டா நம்மளால சொல்ல முடியுமான்னு சொன்னா சொல்ல முடியாது. நாம அந்த கருத்தை மையப்படுத்தி சொல்லுவோம். அந்த ஹதீஸ்ல என்ன கருத்து வருகிறதோ அந்த கருத்தை மையப்படுத்தி நம்ம அந்த வார்த்தையை வடிவமைப்போமே தவிர கரெக்டா 100% கரெக்டா சொல்ல முடியாது. அதனாலதான் அறிஞர்கள் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்ச பின்னாடி அவு கமாக்கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படிம்பாங்க. அவு கமாக்கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன இப்படி சொல்லி இருக்கிறேன், அதான் அந்த ஹதீஸை நான் படிச்சு சொல்லும் போது உங்கள்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறேன், இதுவோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதுவோ அப்படிம்பாங்க. அதான் நான் சொன்ன மாதிரியோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஹதீஸை நம்ம அக்யூரேட்டா 100% சரியான வார்த்தையில வடிக்க முடியாது. ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்னஞ்சிறு 8 வயசு சிறுமியாக இருந்த அன்னை ஆயிஷா அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ்களை, மிகப்பெரிய சம்பவங்களை எல்லாம் மறக்காமல் சரியான வார்த்தையை அப்படியே சொல்லி இன்னைக்கு வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கிற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அவருடைய நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அவருடைய நினைவாற்றல் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பெரிய பெரிய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஹிரா குகை சம்பவம், அது மாதிரி வஹி இறங்கிய சம்பவங்கள், இப்படியான பெரிய பெரிய ஹதீஸ்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த 8 வயது சிறுமிக்கு எவ்வளவு பெரிய நினைவாற்றல் என்பது நம்ம என்ன செய்யணும், ஆச்சரியப்படத்தக்க வகையில அல்லாஹ் அவர்களுக்கு அப்படியான ஒரு சிறப்பை தந்திருக்கான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும் போது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் என்பது அவருடைய வாழ்க்கை என்பது நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வெறுமனே கொள்கை ரீதியான சித்தாந்தங்கள் மட்டுமின்றி அவருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வழிகாட்டி என்பது நமக்கு முழுமையாக சேர வேண்டும் என்று சொன்னால் அதை தெளிவான முறையில் அறிவித்து தருவதற்கு அல்லாஹ் சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உம்மத்திற்கு சரியாக போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். அப்படி சில பேரை தேர்ந்தெடுத்ததுல முதல் 7 பேர் ஹதீஸ்களை அறிவிப்பதுல முதல் 7 பேரில் ஒருவர் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முதல் 7 பேர் ஹதீஸிலே அதிகமான ஹதீஸிலே அறிவிக்கக்கூடிய அறிவு ஜீவிகளில், சிந்தனை ஆற்றல் உள்ளவர்கள், நினைவாற்றல் உள்ளவர்கள் முதல் 7 பேரில் ஒருவர் யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்படி பார்க்கும்போது ஆண்களில் அதிகமான ஹதீஸிலே அறிவித்தது யாரு? ஆண்களில் அதிகமான ஹதீஸை அறிவிச்ச யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆண்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா 5374 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. 5374 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சாங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறான்னு சொன்னா 2வது இடத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா அவர்கள் 2வது இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் அறிவித்த ஹதீஸ் எவ்வளவுன்னா 2630 ஹதீஸ்கள். அவர்கள் அறிவித்த ஹதீஸ் 2630 ஹதீஸ்கள். அதே மாதிரி 3வது இடத்துல யார் இருக்கிறான்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை ஹதீஸ்? 2210 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை வயசுக்குள்ள? 6 வயசு. அதாவது 6 வயசு அல்லாஹ்வுடைய தூதர் மணக்கும் போது 6 வயசு. அந்த 6 வயசுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது 18 வயசு. இந்த 12 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல 18 வயசுங்கிறது ஒரு டீனேஜ் வயசு, சின்ன வயசு தான். இந்த வயசுக்குள்ள இவ்வளவு ஹதீஸ்களை அவர் மனனம் செய்து எழுதி வச்சு கிடையாது. ஆயிஷா அம்மா எழுதி வச்செல்லாம் அறிவிக்கல. ஆயிஷா அம்மா அவர்கள் முழுக்க மனனம் செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவையும் இந்த சமுதாயத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அதிலும் குறிப்பாக பெண்களில் அதிகமாக ஹதீஸ் அறிவித்து யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஆண்களோட சேர்த்து பார்க்கும்போது 3வது இடம். பெண்களை தனித்து பார்க்கும் போது பெண்கள் அதிகமாக அதை அறிவித்த யார் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா அவர் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு நினைவாற்றல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம அந்த மாதிரி இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு நினைவாற்றல் இருக்குதா? இன்னைக்கு கற்ற அலிம்சாக்களை விட கம்ப்யூட்டர் அலிம்சாக்கள் தான் அதிகமாயிட்டோம் இல்லையா? எல்லாமே கம்ப்யூட்டர் அலிம்சா. இன்னைக்கு எல்லாமே இல்ல விவாதங்கள் அதிகமான காரணம் சொல்லுங்க. ஒரு காலத்துல விவாதமே இல்லாம இருந்துச்சு. விவாதம் ஏன் அதிகமாச்சு தெரியுமா? கணினி கை கொடுக்குது.
எல்லாமே இதில் இருக்க தட்டி தட்டி பார்த்துட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா எல்லா இலையும் போட்டு தாக்குறது என்னது இந்த கணினி கை கொடுத்ததுனால தான். அப்போ இந்த மாதிரியான எந்த உபகரணம் இல்லாமல் சரியான பேப்பர் கூட இல்லாமல் எழுதி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நினைவில் அனைத்தையும் வந்து செலுத்தி பதிவு செய்து அண்ணி அவர் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த சிறிய வயதில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றலை தந்திருக்கான்னு சொல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு சொன்னால், அதாவது ஒரு தம்பதி எப்படி வாழ வேண்டும், ஒரு தம்பதி கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அன்னை கதீஜா அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு அடுத்து எடுத்துக்கொண்டால் அன்னை ஆயிஷா அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் படித்து பார்த்தாலே எந்த ஒரு குடும்பத்திலும் சின்ன ஒரு பிளவு கூட வராது, கணவன் மனைவி மத்தியில சின்ன ஒரு பிரச்சனை கூட வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அன்னை ஆயிஷா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முறை கேட்கப்படுது, ஒரு டைம்ல கேட்கிறாங்க, ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களுக்கு பிடித்தமானவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு பிடித்தமானவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல் வார்த்தை ஆயிஷா. முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க, ஆயிஷான்னு தான் சொன்னாங்க. எனக்கு பிடித்த முதலாவது சொன்னது ஆயிஷான்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, ஆண்களில் உங்களுக்கு பிடித்தமானவர் யார்? பெண்கள், அதாவது அவர் பொதுவாக தான் கேட்டார், உங்களுக்கு பிடித்தமானவர் யாருன்னு பொதுவாக தான் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சோம்னா அபூபக்கர் சொல்லிருக்கலாம், உமர் சொல்லிருக்கலாம், யாரை வேணாலும் சொல்லியிருக்கலாம், எத்தனை சிறந்த நபித்தோழர் இருக்க தான் செய்றாங்க. ஆனா பொதுவாக கேட்ட கேள்விக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர் முதலாக அவர் வாயிலிருந்து வந்தது உதித்த வார்த்தை அன்னை ஆயிஷா அவர்களை தான் சொன்னார் எனக்கு பிடித்தமானவர். ரெண்டாவது அந்த நபித்தோழர் விவரிச்சு கேட்கிறார், ஆண்களில் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்களில் அபூபக்கர் அவர்களே சொல்றாங்க ரெண்டாவது, அதுக்கடுத்து உமர் அவர்களை சொல்றாங்க, அப்படியே வருதுன்னு வைங்களேன். அப்ப தனக்கு பிடித்தமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டவன் அவருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அன்னை ஆயிஷா அவர்கள். அந்த அளவுக்கு வந்து ஆயிஷா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பிரியம் கொண்டிருந்தார் என்பதற்காக இந்த செய்தி நாம் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களோடு எப்படி அந்யோன்யமாக வாழ்ந்தார் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்களே ஆயிஷா என்றே சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா அவர்களே ஆயிஷா என்று பேரை சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, யா ஆயிஷ். எப்படி சொல்லுவாங்க, செல்லம்மா வந்து யா ஆயிஷ் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்முடைய மனைவியை அவங்க பேர் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு வந்து சல்மான் வைங்க, யா சல் அப்படின்னு சொல்லலாம், யா சல்லு அப்படின்னு சொல்லலாம் செல்லம்மா. நாம என்ன சொல்லலாம், ஏ சனி இங்க வா, ஏ பண்ணி இங்க வா, ஏ நாய் இங்க வா, ஏ முண்டு அங்க வா. இப்படிதான் பொண்டாட்டி பேரை என்னைக்காவது அழகா சொல்லியிருக்கோமா? அவங்க காது குளிர் அளவுக்கு அழகான முறையில ஏன் சல்மா அங்க வா, சல்மான ஏன் பொண்டாட்டி பேர்ல பொதுவா சொல்றேன் சரியா, அந்த மாதிரி அழகா வந்து அவங்க காது குளிர் அவங்க பெற்றோர் அழகான பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த பெற்றோருடைய பேரை சொல்லி பெற்றோர் வச்ச அழகான பேரை சொல்லி என்ன செய்யல கூப்பிட கிடையாது. பெரும்பாலும் அவரை வந்து ஒரு என்னமோ ஒரு பிராணி மாதிரி அதை வந்து செல்லம்மா வந்து ஏன் நாய் இங்க வேணா கூட பரவாயில்ல, கோபத்துல நாய் இங்க வா நாய் அப்படிங்கிறது. அப்ப செல்லத்துக்கு கூட அப்படி சொல்றது கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி வந்து பெண்களை மதிக்கிற கிடையாது. மனைவியை வந்து என்னமோ நமக்கு வந்து அடிமை போர்னு நினைச்சு கொண்டு ஏதோ நம்ம கட்டிட்டாங்க காலமெல்லாம் அந்த நாய் கஞ்சி ஊற்றும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அவர்கள் நம்மில் ஒரு அங்கம் என்பதை நாம் என்ன செய்ய நினைச்சு பார்க்கறேன் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை யா ஆயிஷ் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. இது ஒரு செய்தி. அதே மாதிரி நான் பார்க்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் வந்து குளிக்கும் போது ஒரே பாத்திரத்தை குளிப்பாங்க. ரெண்டு பேரும் அன்னைக்கு சவரெல்லாம் கிடையாது. என்ன இன்னைக்கு வேணா சில இளஞ்சோடியில் வேணா சவரில் ஒன்றா குளிச்சிருக்கலாம், எல்லாரும் சாத்தியப்படாது. 99% என்ன அந்த மாதிரி ஒன்றா குளிக்கிறது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குளிப்பாங்கன்னு சொன்னால், அன்னைக்கு வந்து ஒரு பாத்திரம், ஒரு அதாவது ஒரு ரவுண்டான ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ரெண்டு பேர் நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு என்ன செய்வாங்க, தண்ணி அள்ளியில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஒரே பாத்திரத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் குளிப்போம். அப்படி குளிக்கும் போது எப்படின்னு சொன்னால், எங்கள் ரெண்டு பேரும் போட்டி இருக்கும், யார் தண்ணி அதிகமாக அள்ளி ஊற்றுறோம், யார் வந்து அதிகமாக அள்ளி ஊற்றுறோம் பாப்பமா அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி இருக்கும். நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வைங்க, எனக்கு மிச்சம் வைங்க, எனக்கு மிச்சம் வைங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வேக வேகமாக என்ன செய்வாங்க, தண்ணி அள்ளியில் ஊற்றுவாங்க, எனக்கு மிச்சம் வைங்கன்னு ஆயிஷா என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்துல அப்படி ஒரு ஊழலை நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேரும் இணைந்து குளித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து இல்லறத்துல மிக முக்கியமான அம்சம். இன்னைக்கு வந்து இல்லறம் கசக்கிறது, இல்லறம் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இந்த நாளுக்கு அப்புறம் என்ன செய்யுது, கசக்க ஆரம்பிக்குது, ஒதுங்குறாங்க. அந்த மனைவி எல்லாம் விரக்தியில வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க, கணவன் வந்து வெளியே வந்து கண்ட இடத்துல பாயிறான்னு என்ன அர்த்தம், அவர்களுக்கு மத்தியில் அந்யோன்யம் குறைஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கும், இல்லறம் இனிக்கும். அப்ப அன்னை ஆயிஷா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படியான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இது போட்டு நீங்கள் வாழ்ந்தால், இதெல்லாம் எதுக்கு அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, இதுதான் முன்மாதிரி. இந்த முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்காத்தான் அத்தனையும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல வெளியிலே மட்டுமல்ல எல்லாமே நமக்கு முன்மாதிரி தான்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்பார்கள். அது மாத்திரமல்ல, என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்கள் மாதவிடாய் காலத்தில், அன்னை ஆயிஷா அவர்கள் மாதவிடாய் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களும் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொன்னால், அதாவது யூதர்கள் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் அவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அன்னைக்கு கூட வந்து சில சமுதாயத்தில் அந்த மாதிரி நடைமுறை இருக்கு. வீட்டுக்கு ஓரமாக உட்கார வச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே கூட அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சில நடைமுறை இருக்கு இல்லையா? யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, மாதவிடாய் நேரத்தில் பெண்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு நடைமுறையை காட்டியிருக்கிறாங்க. மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய என்ன, செய்யக்கூடாது என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நம்ம ஆயிஷா அம்மாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆயிஷா அம்மா அவர்கள் மாதவிடாய் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. மாதவிடாய் நேரத்தில் அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. மாதவிடாய் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இல்லர் அதாவது கணவனும் மனைவி உறவு கொள்ளக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடை தாண்டி கணவனும் மனைவிக்கு மத்தியில் வேற எந்த தடையும் இஸ்லாம் விதிக்கவில்லை மாதவிடாய் நேரத்தில். அப்போ மாதவிடாய் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களும் ஒன்றாக சாப்பிடுவார்கள். ஒன்றாக சாப்பிடுவாங்கன்னா எப்படி, ஆளுக்கு ஒரு தட்டில் கிடையாது. ஆளுக்கு ஒரு தட்டில் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து அந்த காலத்தில் எப்படி புருஷன் சாப்பிட்ட இலையில தான் கொண்டாட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து புருஷனோட சேர்ந்து ஒரே இலையில சாப்பிடணும்னு சொல்லி துளைஞ்சாங்களா, அதுவும் சொல்லலை. அப்படி வழிகாட்டி இருந்தா கூட அழகா இருந்திருக்கும். புருஷன் சாப்பிட்ட எச்சி இலையில தான் கொண்டாடி சாப்பிடணும்னு அங்கே வச்சிருந்தான். புருஷன் சாப்பிட்ட எச்சி இலையில தான் கொண்டாடி சாப்பிடணும், ஏன் சேர்ந்து சாப்பிட்டா என்ன அடிக்குதா, அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நான் மாதவிடாய் காலத்தில் ஒரு இறைச்சி துண்டை எடுப்பேன். இறைச்சி துண்டை எடுத்து நான் கடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கொடுப்பேன். நான் கடித்து விட்டு நான் கொஞ்சம் கடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கொடுப்பேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் வைத்து கடித்து அதை சாப்பிடுவார். எப்படிப்பட்டவர் நீ நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அவங்களுடைய மனைவியுடைய வாயிலே ஊட்டக்கூடிய ஒரு கவள உணவும் மார்க்கத்தில் தர்மம் என்று சொல்லி இருக்கிறார்களே, நம்ம கொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுருக்கோமா? பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றதே கிடையாது. முதல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி முடிச்சுட்டு மிச்சம் மீது இருந்தால் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்களா, இருக்குதா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார்கள், அன்னை ஆயிஷா அவர்கள் கடித்து விட்டு தந்த அந்த இறைச்சியுடைய அன்னை அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் வைத்து கடித்து அதை ருசித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று அன்னை அவர்கள் சொல்றாங்க, நான் வந்து ஒரு குவளையில தண்ணீர் அருந்துவேன். ஒரு குவளையில தண்ணீர் அருந்து விட்டு அதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாய் வைத்து குடிப்பார்கள். இப்படியான ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை. அது மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தலைவாரி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் தலைவாரி விடுவார்கள். மாதவிடாயோடு இருக்கும்போது கூட, சாதாரண நாளில் மட்டுமல்ல, மாதவிடாயோடு இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை அவர்கள் தலைவாரி விடுவார்கள். நம்முடைய மனைவிக்கு நம்ம கூட தலைவாரி விடலாம், தப்பு கிடையாது. சரியா? நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, சினிமாவில் அந்த புகை போட்டு விடாங்களா, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம். நாம் என்ன செய்யலாம், நம்முடைய மனைவிக்கு தலைவாரி விடலாம், நமக்கு நம்முடைய மனைவி தலைவாரி விடலாம். எல்லாம் அந்யோன்யமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் தலைவாரி விடுவார்கள். அதே போன்று மாதவிடாயோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மடியிலே படுத்து குர்ஆனை ஓதுவார்கள். என்னுடைய மடியிலே படுத்து குர்ஆனை ஓதுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மாதவிடாய் இருக்கும்போது அப்போது கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடை இருக்க அணிந்து கொள்ள சொல்லிவிட்டு, கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்ள சொல்லிவிட்டு எங்களை கட்டி அணிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த உணர்வை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார். ஏன்னா மாதவிடாய் நேரத்தில் அதாவது லேசா ஆரம்பிச்சு எண்டில் போய் நின்றக்கூடாது. சரியா? அதில் வந்து பக்குவம் வேணும். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட எங்களுடைய கீழாடைகளை கட்ட சொல்லிட்டு இறுக்கி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள் என்றெல்லாம் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒரு எதற்காக சொல்லப்படுகிற, எதற்காக அன்னை அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல வர வேண்டியதுதான் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம இடத்துல வந்து விட்டால் இல்லறம் இனிக்கும். இன்னைக்கு நம்ம பொண்டாட்டியுடைய மடியில படுக்கிறேங்க. பொண்டாட்டி ஒரு பக்கம் மொபைலு, புருஷன் ஒரு பக்கம் மொபைலு, புள்ள அங்கிட்டு ஒரு மொபைலு, அங்கிட்டு எங்க கேப் வந்து போச்சு. கம்யூனிகேஷன் வந்து இணைக்கிறதுக்கு வந்து போய் கம்யூனிகேஷன் பிளவு உண்டாக்கி விட்டுச்சு. இந்த மாதிரி இருக்குது. பொண்டாட்டி மடியில் எங்கிட்டு படுக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு அவசர உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பொண்டாட்டி மடியில் படுத்து, பொண்டாட்டி நம்முடைய தலையை ஆதரவாக தடவி, அவர் வந்து அவருடைய விரலை நாம் வந்து அப்படியே பிடித்து, ஏன்னா ஒரு மாதிரியை பேச நினைக்காங்க இல்லறேன். சரியா? இந்த டாபிக் ஒட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி அவருடைய விரலை நாம் லீவ் விட்டு அந்த மாதிரி என்னமா என்ன சரி, எப்படி என்ன பெட்ரோலில் என்ன செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காதல் இன்றைக்கு இல்லாமல் போய் இயந்திரமாக என்ன எப்படிக்கா சாப்பிட்டியா அவன் முடிஞ்சு போச்சு போயிட்டே இருக்கும். இப்படியான இருக்கக்கூடாது. இது வந்து அல்லாஹ்வுடைய அன்னை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா அவர்களும் இன்னும் வந்து எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொன்னா, 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. யார் முந்திரான்னு பார்ப்போமா?
அப்படின்னு 2 பேரும் என்ன செய்வாங்க, ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. அம்மாவுக்கு வயசு என்ன? அம்மாவுக்கு வயசு 10 வயசுக்குள்ளதான். மதீனா வந்த பின்னாடி 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு என்ன? 53. மதீனாவிலேருந்து வரும்போது 53 வயசு. மக்காவிலேருந்து மதீனா வரும்போது 53 வயசு. 53 வயசு எங்க இருக்கு, 10 வயசு எங்க இருக்கு? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை அவர்களும் என்ன செய்வாங்க, ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. யார் முந்திராங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி போட்டு ஓட்டப்பந்தயம் நடத்தும் போது முதல் தடவை ஓட்டப்பந்தயம் நடத்தும் போது அன்னை ஆயிஷா அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. யாரை முந்திடுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆயிஷா அவர்கள் முந்தி விடுவார்கள். 2வது தடவை அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் நடத்தும் போது ஒரே நாளில் கிடையாது, இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு தடவை ஓட்டப்பந்தயம் நடத்தும் போது அன்னை அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் குண்டாயிட்டேன், என்னால் ஓட முடியல. என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்து விட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அன்னைக்கு நீ என்னை தோக்கடிச்சில, இன்னைக்கு அதுக்கு இன்னும் சரியா போச்சு. எப்படி என்னங்க, அதாவது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? ஒரு சராசரி ஒரு மனிதரை விட ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? ஏன் நமக்கு ஏன் அந்த வாழ்க்கை வரமாட்டேங்க இன்னைக்கு? ஏன் நம்ம இயந்திரத்தை நம்ம தள்ளிக்கிறோம்? ஏன் இந்த மாதிரி நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சானே அதுக்கான தெருவில் ஒன்று நாய் துரத்தும். இங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஊர்ல நாய் கிடையாது. நம்ம நாட்டில் ஓடணும்னு சொன்னா தெருவில் ஓடணும்னா என்ன செய்யும்? நம்ம 2 பேருக்கு பின்னாடி, கணவன் மனைவிக்கு பின்னாடி இன்னொரு நாய் ஓடி வரும். சரி, அதனால நம்ம முந்திரமா நாய் முந்திரமான்னு போட்டி வந்துடும். அப்ப நம்ம எங்க ஓட்டப்பந்தயம் நடத்தணும்? நம்முடைய காம்பவுண்ட் சோறு இங்க இருந்து அங்க வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பார்ப்போமா, அந்த சோரை ஃபர்ஸ்ட் யார் தொடரான்னு பார்ப்போமா, அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு அல்லது பாதுகாப்பான இடத்துல ஓட்டப்பந்தயம் நடத்தலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்ஸ்பெயின்ஸா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு மனைவனுடைய குணாதிசயத்தை, மனைவனுடைய மனநிலையை ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவனுடைய மனநிலையை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இல்லறத்துடைய முதல் வெற்றி. பார்த்த உடனே தெரியும் நம்முடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, இப்போ எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு கணவன் அவளுடைய முகரகையை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணவனை பற்றி கணவன் வரக்கூடிய அந்த பொசிஷனை வச்சு கணவர் நீ கோபமா வர்றாரு, கணவர் நீ சந்தோஷமா வர்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு மனைவிக்கு வரணும். இதுதான் இல்லறத்துடைய வெற்றி. அதை விட்டு போட்டு எல்லாம் ரிசல்ட் வெளியே வந்தா தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நிலைமை இருக்கும். கோபமா வந்த கணவர் ஒரு அரை விடுற வரைக்கும் மனைவிக்கு தெரியல கணவர் கோபமா வந்திருக்காருன்ட்டு. அரை விட்டப்புறம் தான் கணவர் கோபமா வந்திருக்காருன்னு தெரியுது. அது மாதிரி மனைவி அங்க 4 கரண்டி 2 சட்டி வீசுற வரைக்கும் கணவர் தெரியல மனைவி கோபமா இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி ரிசல்ட் வெளியே வந்த பின்னாடி தான் நாம என்ன செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப உள்ளத்தை படிக்க வேண்டும். கணவனுடைய உள்ளத்தை மனைவி படிக்க வேண்டும், மனைவியுடைய உள்ளத்தை கணவன் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா இடத்துல சொல்றாங்க, யா ஆயிஷ், நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா கோபமா இருப்பீங்களான்னு நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவை நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கோபமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஆயிஷாவா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் கோபமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் நீ எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? எப்படி எந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கோபமாக இருந்தால் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லுவீங்க. கோபமா இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா, அரபுகள்ல ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி வல்லாஹி அல்லாஹ் அதாவது காபாவுடைய ரட்சன் மீது சத்தியமான்னு நாம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ரப்புல் காபான்னு அவங்க சொல்லுவாங்க. சரியா? எந்த விஷயத்தை சொன்னாலும் முன்னாடி சத்தியத்தை நிறுத்திவிட்டு உறுதிப்படுத்துறதுக்கான சத்தியத்தோடு பேசக்கூடிய ஒரு நடைமுறை அரபுகள்கிட்ட இருக்கு. அது மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு ஆயிஷாமா எப்படி சொல்லுவாங்களாம், கோபமா இருக்கும் போது இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசுவாங்களாம். அதே நேரத்தில் ஆயிஷாமா சந்தோஷமா இருக்கும் போது முகமதுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லுவாங்களாம். அப்ப சந்தோஷமா இருக்கும்போது தன்னுடைய கணவர் பேரையும், கோபமா இருக்கும்போது தன்னுடைய கணவரை விட்டு போட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போயிடுறதையும் யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி நீங்கள் கோபமா இருக்கும்போது இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லுவீங்க, சந்தோஷமா இருக்கும்போது முகமதுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்லுவீங்க. இதை வைத்து நீங்கள் எப்படி என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷாமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உங்க பேர் மேலதான் கோபிப்பேன். நான் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமான்னு சொல்றதுனால உங்க மேல கோபம்னு நினைச்சுறாங்க, உங்க பேர் மேல எனக்கு கோபம் என்ன, ஆனா உங்க மேல எனக்கு கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை காட்டுன்றக்காண்டி என்ன செய்யறது, ஆயிஷாமா அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்குவாங்கன்றக்காண்டி விஷயத்தை சொல்றோம். அப்ப இந்த மாதிரி கணவனுடைய மனைவியுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கணும். அன்னை ஆயிஷா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு ஒரு புரிந்து உள்ளத்தை படித்து அதோட அடிப்படையில் வாழ்ந்திருக்கா என்பதற்காக பார்க்கணும். அதே மாதிரி மனைவியரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பயணம் போனாலும் சரி,
அது வந்து பொது அதாவது ஹஜ்ஜா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், அது மாதிரி போர்க்களமா இருக்கட்டும், எங்கு போனாலும் சரி தன்னுடைய மனைவியரை அழைத்து செல்வார். தன்னுடைய மனைவியரை விட்டுட்டு போக மாட்டாங்க, அழைச்சிட்டு போவாங்க. எப்படி அழைச்சிட்டு போவாங்க? மொத்த மனைவியரை அழைச்சிட்டு போக முடியாது. 9 மனைவியர்கிட்ட இருந்தாங்க மதீனாவில். அப்போ எல்லா மனைவியரையும் என்ன செஞ்சிட மாட்டாங்க, கூட்டு போயிட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அப்படி அழைத்து செல்லும் போது ஒவ்வொருத்தர் பேரும் எழுதி என்ன செய்வாங்க, குழுக்கள், அதாவது சீட்டுக்குழி போட்டு எடுப்பாங்க, யாரை கூட்டு போறது அப்படின்ட்டு. அதில் யார் பேர் வருகிறதோ அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னா அழைத்துட்டு போவாங்க. இது மாதிரி பயணத்தில் வந்து மனைவியை அழைத்து செல்லணும். ஏன்னு சொன்னால் பயணத்தில் கூட மனைவி அருகில் வைத்துக் கொள்வது என்பது ஒரு வகையான ஆறுதல், அவர்களுக்கும் ஆறுதல், நமக்கும் ஆறுதல். இப்படியான ஒரு செயல்பாடும் இந்த அன்னை அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை வந்து மதீனா மஸ்ஜித் நபவியில வந்து அபிசீனியாவை சேர்ந்த வீரர்கள் வந்து வீர விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். வீர விளையாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது பள்ளிவாசல மஸ்ஜித் நபவியுடைய வளாகத்தில் வீர விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்போ நான் வந்து அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்கள் வந்து விளையாண்டு இருக்காங்க, பெண்கள் போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியுமா? கிட்ட போய் உட்காந்து பார்த்து இருக்க முடியாது. நான் இன்னைக்கு வேணா சாதாரணமாக இப்போ ஆண்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுற ரஸ்லின், கிரிக்கெட்டாக பரவாயில்ல, ரஸ்லின் வந்து மோசமான உடையில ஆண்கள் இருக்கிறான், அதை போய் உட்காந்து பெண்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா அம்மா வந்து தன்னுடைய ஆசையை சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அந்த விளையாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் தன்னுடைய மனைவி நிறுத்தி வச்சுட்டாங்க. விளையாட்டு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. வீட்டு வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஆயிஷா அம்மா நிற்கிறாங்க. முன்னாடி மறைச்சு நிற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மாவுடைய முகம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் மேல் இருக்கு. ஆயிஷா அம்மா பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களுடைய முகத்தை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தோள் மீது வைத்துக் கொண்டு அந்த விளையாட்டை பார்க்கிறார்கள். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் பார்க்கணுமோ அவ்வளவு நேரம் பார்க்கறாங்க. அவர்களுக்காக போதும் என்ற நிலை வரக்கூடிய வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார்கள். அவங்களுக்காண்டி போதும், நான் பார்த்தது போதும் அப்படின்னு ஆயிஷா அம்மா அவர்களாக சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியுடைய ஆசையை அந்த விளையாட்டை பார்க்க செய்தார் என்பதை பார்க்கிறோம். சொன்னா அப்ப மனைவிக்குன்னு சில அபிலாஷைகள் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு எப்படி பொழுதுபோக்குகள், நமக்கு எப்படி வந்து மன ரீதியான சந்தோஷங்கள் தேவைப்படுகிறதோ அதே போன்று மனைவிக்கும் சில ஆசைகள் இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். அப்ப அந்த மாதிரி மார்க்கத்தில் உட்பட்ட ஆசைகளை அதுக்காண்டி வேற இடத்துக்கு போட்டு கூட்டு போயிடக்கூடாது, சினிமாவை போட்டுனா கூட்டு போயிடக்கூடாது. எதை பார்க்க அனுமதிக்கணும்னு சொன்னா, மார்க்கத்தில் உட்பட்டு ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா அதை பார்ப்பதற்கு நம்முடைய மனைவி அனுமதிக்க வேண்டும். அதற்கு நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்லி காட்டுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று தன்னுடைய மனைவியுடைய ஆயிஷா அவருடைய தேவையை வந்து நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அன்னை ஆயிஷா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. உங்களுடைய வீட்டில், வெளியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்னு பார்த்துடலாம், வீட்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒத்தாசையா இருப்பாங்க. நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒத்தாசையா இருப்பார்கள். அவர்களுடைய செருப்பு அறுந்து போனால் அவர்களே தைத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய துணியை அவர்களே துவைத்துக் கொள்வார்கள், அவர்களின் கிழிந்த ஆடையை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு எல்லாமே நமக்கு யாரை செய்யணும்? நமக்கு எல்லாரும் கொண்டாடி தான் செய்யணும். காலையில ஒரு ஆபீஸ் போகணும்னா 8 மணிக்கு எந்திப்பாரு, 8:30 மணி 9 மணிக்கு ஆபீஸ் சொன்னா எந்திக்கிற 8 மணிக்கு பறக்க டீ ரெடியா, பெட் காஃபி தயாரா போய் நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து இவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள டிஃபன் ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணி ரெடியா இருக்கணும், அதெல்லாம் எடுத்து மாட்டுவார். அப்புறம் ஷூ எங்க, லேஸ் எங்க, ஷூ அது சாக்ஸ் எங்க, எல்லாமே அந்த மாதிரி பறந்து ஓடி எடுத்து கொடுக்கணும். எல்லாமே அவங்க தான் செய்யணும். இங்க என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் என்ன பணி செய்வோம், எந்த வேலை செய்யறோமோ அதில் ஒத்தாசையா இருப்பார்கள். மாவு பசங்க இருந்தாங்களா அதுல உறுதுணையா இருப்பாங்க. என்ன வேலையாக இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும், நம்முடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கணும். நமக்கு அவர்கள் வேலைக்காரி கிடையாது. நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் சொன்னா, நாம ஏதோ அவங்களுக்கு சோறு போடுறதுனால நமக்கு ஏதோ சமயக்காரி மாதிரி, நமக்கு வண்ணாத்தி மாதிரி, துணி துவைச்சு தர வண்ணாத்தி மாதிரி, நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஆயா மாதிரி, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்முடைய மனைவி என்பது நம்முடைய உடலில் ஒரு அங்கம், நம்முடைய மனதில் ஒரு அங்கம், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஒய்ஃப் என்பதற்கு பதிலாக லைஃப் என்று மாற்றி பாருங்கள். ஒரே ஒரு எழுத்த வித்தியாசம். ஒய்ஃப்னு சொன்னா எல்லாரும் சொல்றது, லைஃப் என்று மாற்றி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது, வாழ்க்கையுடைய வெற்றி என்பது மனைவியிடம் இருக்கிறது. எந்த மனைவி உறுதுணையாக இருப்பாலோ அந்த கணவன் தான் வாழ்க்கையில வெல்ல முடியும். அதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்கள் திருமண பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து ஒரு மனைவியை திருமணம் பண்றாங்க. ஆயிஷா அவர்கள் மனைவியாக, ஏற்கனவே சௌதா அவர்கள் இருக்கிறாங்க, 3வது ஆயிஷா அவர்கள் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பண்றாங்க. ஒரு 2 மனைவி ஆல்ரெடி இருக்கும் போது அடுத்து திருமணம் பண்றாங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் பண்ணோம்னா இன்னைக்குள்ள பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, இந்திய பெண்கள் வந்து அவ்வளவுதான் தொலைஞ்சு போச்சு, ஒன்றுக்கு மேல பேசவே பேசாண்டுருவாங்க. அப்படியே ஏதாவது தப்பித்தவனானதை விளக்க மாத்தாடி தான் விழுவும், வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா, விளக்க மாத்தாடி விழுவும். சரியா? ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னா, ஜைனப் பின் சைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து விட்டு ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு மனைவியும் தனித்தனி வீட்டுல இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா இருக்கல. ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா அக்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா சலாம் சொல்றது கிடையாது. மற்ற இடத்துக்கு போனா கூட சலாம் சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுக்கு போகும்போது திறந்த வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்ச மாதிரி டக்குன்னு நுழைஞ்சிருது. நம்முடைய வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க வீட்டுக்குள்ள யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சலாம் சொல்லணும். யாருமே இல்லாட்டாலும் நம்ம சலாம் சொல்லணும். நம்முடைய சலாமுக்கு மலக்குகள் பதிலளிப்பார்கள். அப்ப என்ன செய்யணும், நம்முடைய வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அஹ்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, என்னுடைய வீட்டாரை உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அப்படின்னு அவங்க மறுமொழி சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து ஆயிஷா அம்மா என்ன செய்றாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய புது மனைவி எப்படி நீங்கள் கண்டீர்கள், உங்களுடைய புது மனைவி எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி கண்டீர்கள் அப்படின்னு புது மனைவியை பற்றி விசாரிக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், இப்போ மறுபடியும் ஒரு கல்யாணமா அப்படின்னு கேட்காம என்ன கேட்குறாங்க, உங்களுடைய புது மனைவி எப்படி கண்டீர்கள், எப்படி அவர்களை பெற்றுக்கொண்டீர்கள், அவர்கள் எப்படி என்று ஒரு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு விட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பாரக்கல்லாஹ் ஃபீ, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சுபிட்சத்தை வழங்கட்டும் என்று துஆ செய்றாங்க. யாருக்கு? தம்பதிகளா இருக்கலாம், புதுமண தம்பதியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குமாக அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன செய்றாங்க, பாரக்கல்லாஹ் ஃபீ, அல்லாஹ் உங்களுக்கு சுபிட்சத்தை வழங்கட்டும், பரக்கத்தை வழங்கட்டும் என்று துஆ செய்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பரந்த மனப்பான்மை, சின்னஞ்சிறிய சிறுமி தான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 வயசு 12 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய சிறுமியாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் என்பது பறந்து விரிந்திருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பார்க்கிறோம். இது வந்து புகாரில 4793வது இலக்கத்தில் பார்க்கும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஒரு முறை வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சரியான தலைவலி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து சரியான தலைவலி. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தலையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்றாங்க, என்னுடைய தலைவலியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு பிதற்றல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேதனை தாங்க முடியாம என்னுடைய தலைவலியே தலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்க வேண்டிய அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கும்போது நீ இறந்து போனேன்னு சொன்னா உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், உன்னுடைய மறுமை நலனுக்காக நான் துஆ செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியான நிலைமை மேல பாருங்க. அங்க ஆயிஷா அம்மா வந்து தலைவேதனையில இருந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொல்றாங்க, எனக்கு முன்னாடி நீ இறந்து போனா உனக்காக வேண்டி வந்து பாவ மன்னிப்பு தேடும், உன்னுடைய மறுமை பெற்றுக்காக மறுமை வாழ்க்கைக்காக நான் துஆ செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, வல்லாஹி நான் சீக்கிரம் இறந்து போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன வந்து சீக்கிரம் நான் இறந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன, நான் இறந்துட்டா இதே நாளில் என்னை வந்து அடக்கம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்வேன், உங்களுடைய இன்னொரு துணைவியரோடு நீங்கள் வந்து மணவரை போவீங்க. சாதாரணமா நம்ம பெண்கள் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன, இன்னைக்கு செத்தா நாளை புது மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா. மனைவி இறந்தால் மறுநாளே கணவன் புது மாப்பிள்ளை, ஆனா கணவன் இறந்தால் மனைவி ஆயுள் முழுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் 10% வேணா திருமணத்தை தவிர 90% பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்த பின்னால் பிள்ளைகளுக்காண்டி வாழக்கூடியவங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா வந்து மனைவி இறந்து விட்டால் மறுநாளே கணவர் புது மாப்பிள்ளை ஆயிடுவார் இல்லையா. அது மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க, நான் இறந்து விட்டா, நான் சீக்கிரம் இறந்து போன நீங்க ஆசைப்படுறீங்க, நான் இறந்துட்டா உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய மற்ற துணைவியரோடு மணவரை காண்பீர்கள், என்னை மறந்துடுவீங்க அப்படின்னு வந்து அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இப்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு என்னுடைய தலைவலியை நான் சொல்ல வேண்டிய, நான் சும்மா இருந்திருக்கலாம் தலை, நான் சொல்ல வேண்டிய என்னுடைய தலைவலி நான் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் வந்து உன் மீதும் சரி உன்னுடைய குடும்பத்தார் மீதும் சரி நான் மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறேன், நீங்க சீக்கிரம் ஜாகனுக்காக நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு சொல்றாங்கன்னு வைங்களேன். இது எதுக்கான்னு சொன்னா, இது ஒரு வகையான ஊழல். இது எதுக்குன்னு சொன்னா, இதுல வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கடினமான வார்த்தைக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது ஒரு வகையான ஊழல். இது நாம கூட வந்து மனைவி கிலோ வந்துட்டாங்க என்ன புதையல் எடுத்தேன்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு வகையான ஊழல். இது அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பயன்படுத்திக்கணும். இது ஒரு மனமகிழ்ச்சிக்காண்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி அவர்கள் மத்தியில் ஒரு ஊழல் இருந்தது நாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். இது வந்து சஹீஹுல் புகாரில் 5666வது இலக்கத்தில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே போன்று ஒரு முறை வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தர வந்திருக்கிறேன்
என்னை வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக தர வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அன்பளிப்பான என்ன, அதாவது சாதாரண திருமணம் என்று சொன்னாலும் மகர் எல்லாம் கொடுத்து முறைப்படி செய்யணும் இல்லையா, அதுதான் திருமணம். இவர்கள் மகர் வேண்டாம், எனக்கு மகரே வேண்டாம், என்னை கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து நிற்கிற பேர் தான் அன்பளிப்புங்கிறது. மகரே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னை ஒப்படைப்பதற்கு திருமணம் செய்வதற்காண்டி வர்ற பேர் தான் என்னது, அன்பளிப்பு. அது மாதிரி ஒரு பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தர வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து கோபம் வருது. அன்னை ஆயிஷா அவர்களுக்கு கோபம் வந்து இன்னும் ரோசமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணு இப்படி வந்து சொல்லுவாளா, ஒரு பெண்மணி வந்து வாலண்டரியா வந்து என்னை கட்டிவுங்க, நான் உங்களை அன்பளிப்பா வர்றேன் அப்படின்ற மாதிரி, அன்பளிப்பா என்னை கட்டிவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான். அது என்ன சொல்றான்னு சொன்னா, நபிக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய முகமது அவர்களே, நீங்கள் உங்களுடைய மனைவியரில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், தள்ளி வைக்கலாம். யாரை வேண்டுமானாலும் உங்களோடு வைத்துக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் தள்ளி வைக்கலாம். யாரை நீங்கள் தள்ளி வைத்தீர்களோ அவர்களை விரும்பினால் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி அனைத்து சலுகைகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் நினைச்சான். அந்த நேரத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக, அதாவது திருமறை குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 51வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, உங்களுடைய மனைவியராக இருக்கக்கூடியவங்கள நீங்க யாரை வேணாலும் சேர்ந்து வாழலாம், அவர்களை வச்சுக்கலாம். அல்ல யாரை தள்ளி வைக்க வேணும் அப்படின்னா தள்ளி வைக்கலாம். அல்ல தள்ளி வைத்தவர்கள் மீண்டும் அவரை சேர்த்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அல்லது வேறு பெண்களை நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒரு விசாலமான ஒரு விதிவிலக்கை தருகிறான். அப்ப விதிவிலக்கை தந்த உடனே இந்த வசனம் வந்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளை வந்து விரைவாக பூர்த்தி செய்வதை பார்க்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன, அதாவது ஆல்ரெடி வந்து நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க, இந்த நேரம் பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஒரு விசாலமான ஒரு அனுமதியை வழங்குகிறான். நீங்க வந்து யாரை வேணா வச்சுக்கலாம், யாரை வேணா தள்ளி வைக்கலாம், யாரை வேணா திரும்ப சேர்த்துக்கலாம், வேற யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொது அனுமதி கொடுக்குறானே. அப்போ உங்களுடைய தேவையை உங்களுடைய இறைவன் என்ன செய்யறான், உங்களுடைய விருப்பத்தை விரைவாக நிறைவேற்றி வைப்பதை நான் பார்க்கிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு மனைவி என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஊடலான வார்த்தை அன்னை ஆயிஷா அவர்கள் பயன்படுத்தினார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது வந்து 4788வது இலக்கத்தில் புகாரினை பார்க்க முடியும். இப்படியாக அன்னை அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படியான ஒரு வாழ்க்கை, அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வசனம் இறங்கிய பின்னால் அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கினானா இல்லையா, இந்த வசனம் இறங்கிய பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு நாளை ஒதுக்கியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 9 மனைவி இருந்தாங்க. அந்த நேரத்தில் 9 மனைவியருக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒதுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு நாளையும் ஒதுக்குனா திரும்ப முதல் மனைவிட்டு எப்போ வர முடியும், சுழற்சி முறையில் வரும்போது 9வது நாள் தான் அந்த மனைவிட்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் வந்து மற்ற மனைவியிடத்தில் சொல்ல, இன்னைக்கு வந்து ஆயிஷாமாவுடைய நாள்னு வைங்களேன், உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து ஆயிஷாமுடைய நாள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, ஜைனப் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க நினைச்சா போக முடியும். ஆனால் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மனைவியரிடத்துல நீதமாக நடந்து கொண்டார். ஆயிஷா அம்மாவுடைய நாளில் ஜைனப் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லது உம்மு சலமா அவருடைய நாளில் ஜைனப் வீட்டுக்கு போகணும்னாலும் சரி, அல்லது உம்மு ஹபீபாவுடைய நாளில் வந்து ஹப்சா அவருடைய வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, இப்படி மனைவியருடைய நாளை மாற்றி மற்றொரு மனைவியருடைய வீட்டுக்கு போகணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் அவர்களாக செல்ல மாட்டார். அந்த மனைவிடத்தில் அனுமதி கேட்பாங்க. எந்த மனைவி வீட்டுடைய அன்றைக்கு நாள் தங்க வேண்டுமோ அந்த மனைவிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அன்னை ஆயிஷா அவர் சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மற்ற மனைவியர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனுமதி கேட்பார்கள். அது மாதிரி என்னிடத்தில் கேட்டால் நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒரு நாளை யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா மறுநாள் என்பது, அடுத்த நிமிடம் என்பது அல்லாஹ்வுடைய கையிலான இருக்கு. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் வாழக்கூடிய பாக்கியம் இருக்கிறத, அந்த பாக்கியத்தை நான் வேறு எவருக்காண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்கன்னா, அன்னை ஆயிஷா அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது காதல் கொண்டிருந்தார் என்பதற்காக இந்த செய்தி நாம் சொல்லி காட்டுறோம். அந்த அளவுக்கு வந்து நான் யாருக்காண்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அன்னை அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி வந்து புகாரில 4789வது இலக்கத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஊடல் கொண்ட விஷயம் இருக்கும்போது அதில் நாம் பார்க்கும்போது அன்னை அவர்கள் வந்து இலைமறை காயாக சில விஷயங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எப்படி இலைமறை, அதாவது ஒரு மனைவி என்பது தன்னுடைய கணவருக்கு புரியணும். அந்த மாதிரி எடுத்தவன படி நிற்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பல மனைவியரோடு இருக்காங்க போது தன்னுடைய ஆசையை, தன்னுடைய தேவை எப்படி உணர்த்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் சிறந்த உதாரணம். அப்படி பார்க்கும்போது
ஒரு முறை வந்து அன்னை ஆயிஷாவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் கால்நடையை ஓட்டி செல்றீங்க, கால்நடையை ஓட்டி செல்கிறேன் மேய்க்கிறை காண்டி. அப்படி மேய்க்கிறை காண்டி ஒரு பள்ளத்தாக்கிற்கு நீங்கள் ஓட்டி செல்லும் போது ஒரு பகுதியில் வந்து ஏற்கனவே மேய்ந்த நிலங்கள் இருக்குது, ஏற்கனவே கால்நடைகள் மேய்ந்த மரங்கள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது. இன்னொரு பகுதியில் வந்து இதுவரை மேயாத நிலங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டி சென்ற கால்நடை எந்த இடத்துல மேய விடுவீங்க? ஏற்கனவே மேய்ஞ்ச இடம் இருக்குது, பல கால்நடைகள் மேய்ஞ்சு போய் அரை கடிச்சு விட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, மேயாத நிலம் பசுமையா இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டி செல்லக்கூடிய இந்த கால்நடைகளை நீங்கள் எந்த பகுதியில் மேய விடுவீங்க அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்தில் கால்நடைகள் இதுவரை மேயவில்லையோ அந்த இடத்தில் தான் என்னுடைய கால்நடைகளை மேய விடுவேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொல்றாங்க. எது கேட்கறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தெரியல, பொதுவான கேள்வின்னு நினைச்சிட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மா வந்து எதுக்காக இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு சொன்னா, தம்மை தவிர வேற எந்த கன்னிப்பெண்ணும் இல்லாத நிலையில, தம்மை தவிர வேற எந்த கன்னிப்பெண்ணுமே இல்லை அப்படின்றத வந்து குறிப்பால் உணர்த்துவதற்காக. ஏன்னா மற்ற மனைவியை பொறுத்தவரை ஏற்கனவே மனம் முடித்தவர்கள், அவர்கள் விதவை தான், எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதர் மணக்கும் போது விதவையா இருந்தவங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் திருமணம் கிடையாது. ஆனா ஆயிஷா அவர்கள் கன்னிப்பெண்ணாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மணந்திருக்கிறார், ஒரே ஒரு கன்னிப்பெண். அப்ப தான் வந்து கன்னிப்பெண்ணாக இருக்கிறேன், அதாவது இதுவரை மேயாத ஒரு நிலமாக இருக்கிறேன் என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய வகையில எப்படி ஒரு ஆற்றல் பாருங்க. எடுத்த பட்டின்னு போடாம வார்த்தையில் விடாம அழகான ஒரு நயத்தோடு, இலக்கிய நயத்தோடு, ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய வகையில் அழகான வார்த்தை வடிவமைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடிய வகையில் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இது போன்ற வார்த்தைகளை சொல்லி இருக்காங்க பார்க்கிறோம். அந்த செய்தி வந்து புகாரில வந்து 5077வது இலக்கத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆயிஷா அவர்கள் எந்த அளவுக்கு விரும்பினார் என்று சொன்னால், ஒரு முறை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்றாங்க. என்ன சத்தியம் பண்றாங்கன்னா, இந்த ஒரு மாத காலத்திற்கு எந்த மனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு, அதாவது மாடி கிடையாது, மாடி வீடுலாம் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, இது இருக்குன்னு சொன்னா இதுக்கு மேல வந்து ஒரு பரன் மாதிரி இருக்கும், அதுல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மாச காலத்திற்கு எந்த மனைவிடத்திலும் செல்வதில்லை என்று சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ உட்கார்ந்தா மனைவியர்லாம் என்ன செய்வாங்க, நம்ம வந்து கோச்சிட்டு போயிட்டோம்னு வைங்க, சரி போட்டோம் அப்படின்னு நம்ம மனைவியெல்லாம் விட்டுருவாங்க. ஆயிஷா அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்போது போனாங்களோ அதுல இருந்து நாளை என்ன ஆரம்பிச்சுறாங்க, பிறைய என்ன ஆரம்பிச்சுறாங்க, என்ன அப்படி அவங்க எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாசம் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, 29 நாள் முடிஞ்ச உடனே எங்க வர்றாங்க, ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. நல்லா கேட்கணும், ஒரு மனைவி வீட்டை மட்டும் கோச்சிட்டு போல அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவி வீட்டை ஆயிஷா மட்டும் சேர மாட்டேன்னு போல, பொதுவா எந்த மனைவி வீடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஒதுங்கி இருக்குன்னு போயிட்டாங்க. நான் சத்தியமா வந்து எந்த மனைவி இடத்துல ஒரு மாசம் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மா வந்து நாளை எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி முத யார்கிட்ட வர்றாங்க, ஆயிஷா அம்மா வீட்டுக்கு தான் வர்றாங்க. வந்த உடனே ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, என்ன ஒரு மாசம் சத்தியம் பண்ணிட்டு போனீங்க, 29 நாள்லயே வந்து நிற்கிறீங்க, ஒரு மாசம் சத்தியம் பண்ணிட்டு போனீங்களா, இன்னைக்கு 29 நாள் தான் ஆகுது, இன்னும் ஒரு நாள் இருக்க, என்ன அதுக்குள்ள வந்துன்ற மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, ஒரு தமாசா சொல்லக்கூடிய 29 நாள்லயே வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் நாளை எண்ணிக்கிட்டு இருந்தேனே, என்ன தெரியாதுன்னு நினைக்கலா, நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 29 நாள் தான் ஆகுது, என்ன அதுக்குள்ள வந்து நிக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதத்திற்கு இப்படியும் உண்டு இப்படியும் உண்டு, மாதத்திற்கு இப்படியும் உண்டு இப்படியும் உண்டுன்னு அர்த்தம், 30 நாளும் உண்டு 29 நாளும் உண்டு. அரபு மாதங்களை எடுத்து பார்த்தா நம்ம ஆங்கில மாதம் தான் 30, 31 போகும், பிப்ரவரி மட்டும் 28 அந்த மாதிரி வந்து நிற்கும், 28 லீப் ஆண்டு 29 இப்படி வந்து நிற்கும். அரபு மாதங்களை எடுத்துக்கொண்டால் 30 நாளும் உண்டு 29 நாட்களும் உண்டு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, 29 நாள் மாதத்துக்கு உண்டு, நான் 29 மாதம் முடிஞ்சு 29 நாள் முடிஞ்சு கரெக்டா மாசம் முடிஞ்சா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படியான ஒரு ஊழல் அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் இருந்தது என்பதற்காக நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இன்னும் சில நிறைய செய்திகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான அந்நியோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை மீண்டும் நமக்கு தர வேண்டும், மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பை இறைவன் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த வார வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரத்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று புதுசாக ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக வந்து கிளாஸ் வந்து கேட்கணும், நேரடியாக அதாவது இணையதளத்தில் பார்ப்பதை விட நேரடியாக கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்காங்க.